100 டேஸ் 100 ரீல்ஸில் இன்றைக்கி ஆடியோ புக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆடியோ புக்ஸ் ஏன் ரொம்ப முக்கியமானது, ஆடியோ புக்ஸ் எப்படி ரொம்ப ஈஸி டு யூஸு, ஆடியோ புக்ஸ் என் லைஃப் எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற ஃபேக்டர்ஸை அதோடு சேர்ந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற 3 இம்பார்ட்டண்ட் ஆடியோ புக்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது ஈஸி டு யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இப்போ என்னால் ஒரு புக்கு கேட்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி டாஸ்க்கு. ஹெட்செட்டை போட்டுட்டு ஒரு ஆடியோ புக்கை எனக்கு ஏற்ற ஸ்பீடில் என்னால் கேட்டு முடிக்க முடியுது. அப்போ என்னோடய காரில் போகும்போது டிசிஎஸ்லேருந்து சிடிஸ் எடுத்து போட்டு அது ஆடியோ புக்காக கேட்டிருக்கிறேன். ஸோ டிரைவிங் அப்போவும் நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ஆடியோ புக். ஆனால் மிஸ் ஜெயரஞ்சன் சார் கிட்ட நான் பர்சனலாக பேசும்போது அவர் பையன் யூஎஸ்லேருந்து சொன்னார், அப்பா இப்போ நீங்கள் புக்ஸாக எழுதுறீங்க அப்படின்னா என்னால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுவே நீங்கள் பேசுனீங்கன்னா நான் ஸ்பாட்டிஃபைலையோ யூடியூப்லேயோ இல்லை ஆடியோ புக்ஸாவோ கேட்குறது ஈஸி, என் ஆஃபீஸ்க்கு நான் ட்ரைவ் பண்ணும் போது கேட்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ மற்றவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிறதும் இந்த ஆடியோ புக் ஃபார்மெட்டாக இருக்குது. பிகினராக இருந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டோரிஸ், அதாவது லைஃப் ஹிஸ்ட்ரி புக்கு, பயோகிராஃபியோ ஆட்டோபயோகிராஃபியோ நமக்கு ஒரு கதை வடிவில் இருக்கிறதுனால நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நான் சஜஸ்ட் பண்ணுற 3 புக்ஸ், பிகமிங் பை மிஷல் ஒபாமா ரொம்ப சூப்பர் புக்கு, அவங்க வாய்ஸ்லேயே கேட்கலாம். பார்ன் அ கிரைம் பை ட்ரெவர் நோவா அவர் வாய்ஸ்லேயே இருக்குது. ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் அவரோட வழிகளையும் நம்மளால் உணர முடியும். சூப்பர் புக். அன்ஃபினிஷ்ட் பை பிரியங்கா சோப்ரா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்காகவும் நான் பார்க்குறேன். ஆடியோ புக்கை எப்படி படிக்கணும், என்னென்ன வெப்சைட்ஸில் இருக்குது, என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு தேவைப்படுறவங்க ஆடியோ புக்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.